எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்டு வீலாக். இந்த வீக்கெண்டு வீலாக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் என்ன சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லன்ச் வந்து எங்கள் புதுசாக ரொம்ப அதை ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் டைம் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக் ஒரு டைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி ட்ரை பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச்சு இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி. ஸோ அதெல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலைல எந்திரிச்சதுமே வந்துட்டு எல்லாருமே எந்திரிச்சது லேட்டு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அங்கங்கே வச்சுட்டு இருந்தேன். ஆதிரை வந்து வீக்கெண்டு எந்திரிச்சதுமே அந்த லெகோ வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ பெரிய ஷிப் மாதிரி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான் பண்ணது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நான் வந்து முந்தின நாள் நைட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே போட்டுட்டு படுத்துட்டோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், கிச்சன் சிங்கு ஃபுல்லாக பாத்திரம் கிடந்தது அப்படின்னா. அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே வரிசையாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, எக்குக்கு ஒரு சைடு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பசங்கள்லாம் வெளியே வந்து லைட்டாக அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி மேகமாக ரொம்ப இதாக இருந்தது. கிளைமேட் பக்காவாக சூப்பராக இருந்தது. ரொம்ப குளிரும் இல்லை, பட் ஆனால் அந்த லைட்டாக காற்றடிச்சிட்டு தூறல் விழுந்துகிட்டே இருந்தது. இந்த குற்றால சீசனாக நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஹரி வந்து காலையிலே வந்து மேட்ச்சு கிளம்பி போயிட்டான். அவனுக்கு வந்து காலையில் கொஞ்சம் ஒரு ப்ரெட்டு ஜாம் தான் வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட வச்சு அனுப்பக்கூடாது இந்த மாதிரி மேட்ச் போகும்போது. அதனால் அவன் காலையிலே கிளம்பி போயிட்டான். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இங்கே எக்கு பாயில் பண்ணி ஒரு சைடு பாயில் பண்ண வச்சுட்டேன் பாய்லரில். இன்னொரு சைடு ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சுட்டேன் ஸ்டீமரில். அப்புறம் வந்துட்டு பொமக்ரானட் இருந்தது. ஸோ அந்த மாதுளம்பழத்தை உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க எடுத்து நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால் ஒரே ஒரு பழம் தான் வாங்குவேன், ரொம்பலாம் வாங்க மாட்டேன். எடுத்து ஒரு பழத்தை வாங்கி அதையும் உரிச்சு வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சியும் ஆதிரனும் எப்போ பார்த்தாலும் சேர்ந்து நல்லா விளையாடுவாங்க. அதே டைம் சண்டையும் போடுவாங்க நல்லா. அதனால் சண்டை போட்டு அவங்களும் சேர்ந்து வேணாம், 2 பேருக்கும் வேறு வழி இல்லை. சண்டை போட்டாலும் அவங்க 2 பேர் தான் சேர்ந்து விளையாண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் போட்டு ஸோ 2 பசங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு எக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அதில் வந்து நம்ம ப்ளூபெர்ரி ஜாம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் 2 பாயில்டு எக்கு, கொஞ்சோண்டு மாதுளம்பழம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டோம். என்ன படம் மீனாட்சி? தெலுங்கு படம் தான் பார்க்குற? எனக்கா? நீ சாடுமா? சரி வை. லவ் மாதிரியே சொன்னா பாதி ஃப்ரீட் போயிட்டான். ஆக்சுவலாக நான் அப்பப்போ இந்த வெயிட் லிஃப்ட் வந்து வீட்டிலே வந்து அந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வயசு 35 முடிஞ்சு 36 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால இப்போல்லாம் அந்த மாதிரி தானே ரீல்ஸ் எல்லாம் வருது. அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி அதெல்லாம் பண்ண அப்பப்போ ஆரம்பிப்பேன். பட் இடையில என்னைக்காவது விட்டுருவேன், கண்டினியூஸாகவும் பண்ண மாட்டேன்.
ஸோ அந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணுறனால அந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. தொடையில் அப்புறம் முட்டி கீழே இதெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டெப்ஸ் ஏறும்போது இறங்கும்போது இந்த மாதிரி சோஃபாவில் உட்கார போகும்போது அந்த மாதிரி டைமில் வலிக்கும். மற்றபடி நடக்கும்போது இதெல்லாம் ரொம்ப வலிக்காது. அதனால் அன்றைக்கி கொஞ்சம் கால் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நாள் 2 நாளாக அதனால் கால் லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருந்தார். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த காலை இங்கே வைக்கிறேன் படு. அதெல்லாம் பண்ண வேணாம். அந்த ஏர் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏர் ஃப்ரைங்க பாரு ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அவருக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இந்த ஆனியன் ரொம்ப சில இது நல்லா ப்ரௌனாக இருந்தது, சில இது கருகி போயிருந்தது. அதனால் நான் கடையில் போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரைடு ஆனியன் அங்கே வச்சுருப்பாங்க லோக்கல் இந்தியன் ஸ்டோரில். அது போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அவர் போயிருந்தார். அந்த கேப்பில் நான் வந்து ப்ரான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் HEBயில். ஸோ அதை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி அது ஏர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வாங்கி வச்சுட்டேன் முந்தின நாள். அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து மசாலா அதை அடவுறதுக்காக ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் சீரகமும் பெப்பரும் கலந்த பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன், தயிர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு ½ லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம கை வச்சு தண்ணி எதுவுமே நம்ம தேவையில்லை. ஏன்னா ப்ரான்லேயே அந்த தண்ணியோட மாய்ஸ்சரைசர் இருக்கும். அதனால் அதை வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டா போதும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஊற நல்லாயிருக்கும் அந்த மசாலா டேஸ்ட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு. பட் எங்கள் வீட்டில் நான் வந்து ப்ரான் சாப்பிட மாட்டேன், சீ ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், நண்டு மட்டும் சாப்பிடுவேன். மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை கழுவிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டு அதில் வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 2-3 பீஸாக போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் புதினா இலை இருக்குது பார்த்திங்களா, புதினா இலை, கொத்தமல்லி இலை அதையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ரைடு ஆனியன், ஒரு லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆயில் கடலெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, அப்புறம் சால்ட்டு, சிக்கன் அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகா பொடி வந்து ஒரு 3-4 டீஸ்பூன், சீரகப்பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த அளவு தான் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அந்த கண் அளவுலே தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அந்த புதினா, கொத்தமல்லி, தயிர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா திரும்ப அந்த ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி இடிக்கிற அந்த கல்லில் போட்டு அதை நல்லா லைட்டாக மட்டும் இடிச்சுட்டு அதையும் வந்து அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கல அதில் சேர்த்தாச்சு. நல்லா வந்து அதில் நிறையா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்தாச்சு. இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு ஹரி வந்து மதியம் வந்து முடியுது. ஸோ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு அவங்க பையனும் மேட்ச் விளையாடுறான். ஸோ 2 பேரும் போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா நான் டெய்லி வாக்கிங் பண்ணுவோம், அன்றைக்கி வாக்கிங் போகல, காலையில் லைட்டாக மழை வந்ததுனால. அதனால் அங்கே மேட்ச் நடக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் காரை போட்டுட்டு அப்படியே அங்குக்குள்ளே மேட்ச் முடிகிற வர அனுக்குள்ளே லைட்டாக நடந்துட்டு அப்படியே பசங்களை கூப்பிட்டு வந்துடலாம் மேட்ச் முடிஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அவருக்கு வந்து அந்த கத்திரிக்காய் குச்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓரளவு வந்து சொல்லிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிட்ட வந்து ஆதிரன் வந்து இந்த IXL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்துட்டு எல்லோரும் இந்த கிண்டர் கார்டனில் வந்து எல்லா கிரேடுக்குரியான அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும், மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாமே. ஸோ அதை பண்ணி போட்டுட்டு இருந்தான்.
அந்த கத்திரிக்காய் கொத்துக்கு நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு என்னென்ன மசாலா வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டு அப்புறம் அரிசி 3 கப் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கி. 3 கப்புங்கிறது 3/4 கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன், 750 கிராம் வரும். அதையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் தக்காளியும் வந்து கட் பண்ணி இந்த கத்திரிக்காய் கொத்துக்கு போட்டு விட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிட்டேன். ஒரு டப்பாவில் கொண்டு போயிருவியா? ஸோ அங்கேருந்து ட்ராவல் டைம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் காரில் போகிறதுக்கு, 20 to 30 மினிட்ஸ் ஆகும் டிராஃபிக்கை பொறுத்து. அதனால் எதாவது பசிச்சது ஹரியும் வெறும் ப்ரெட்டு தான் சாப்பிட்டு போனான், அவனும் பசிக்குன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாக்லேட் அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்து கிளம்பிட்டேன். ஒரு பீஸு மோர் இல்லாமல் ஓடிடுமா? கிளைமேட் காற்று பயங்கரமாக இருக்கு. என்ன ஆச்சீரன்? யார் கன்றாவே இருக்கு. அம்மாக்கு பாய் சொல்லு மீனாட்சி, அம்மாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு அம்மாக்கு. ஸோ அப்படியே ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு சேம் தான், ஒரே கம்யூனிட்டி தான், அவங்க வீட்டில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கிட்ட என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் எப்படி வந்து ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுப்பேனோ அதே மாதிரி அவரும் அன்றைக்கி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தார். ட்ரைபாடில் ஃபோன் வச்சு ஒவ்வொரு அவர் பண்ணுற வேலையெல்லாம் வந்துட்டு வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தார், அந்த பிரியாணி பண்ணுறத. ஸோ இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டு செய்கிறது மற்ற பிரியாணியோட இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருந்தது. தனியாக அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சாச்சு ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு. அதனால் கெட்டில் தண்ணி ரெடியாக அதில் அந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இங்கே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் நெய்யும் மேலே லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த தண்ணி கொதிச்சு வர டைமில் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டார் அந்த வாசனைக்காக. அதுலேயும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு திரும்ப கெட்டில் தண்ணி கொதித்ததும் திரும்ப அப்படியே அதில் அந்த பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் வர தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டாங்க. அந்த அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு வந்து அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி போட்டுருந்தோம். என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், நல்லாவே உப்பு கைக்கணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உப்பு கம்மியாகவும் தெரியாது, சாப்பிடும்போது அதிகமாகவும் இருக்காது. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு கைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ தனியாக அந்த பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் கடலெண்ணெய் லைட்டாக வந்து மட்டும்தான் ஊற்றிட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கனை வச்சுட்டு அதை நல்லா வந்து எல்லா சைடும் பாத்திரத்தில் எல்லா சைடும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி வச்சுக்கிட்டாரு. அதை மூடி வச்சுட்டு அப்பப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருந்தது, அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருந்தார். இது ரொம்பலாம் சிக்கனை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இன்னொரு பாத்திரத்தில் அந்த தண்ணி கொதித்த உடனே தான் இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணார். ஸோ அங்கே அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பார். ஸோ அந்த ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு அரிசி வந்து ஒரு 3/4 வாசி நல்லா வேகணும், ரொம்பலாம் வேக அவசியம் இல்லை. ஒரு பாதியிலேருந்து 3/4 வாசி வெந்தால் போதும். ரொம்ப வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா குழஞ்சிரும் நமக்கு பிரியாணி. ஸோ இந்த பாத்திரத்தையும் நம்ம சிக்கன் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கனால அப்பப்போ எடுத்து வந்து கிளறி விட்டுட்டே இருந்தார். கத்திரிக்காய் கொச்சுக்கும் லாஸ்ட்டாக வந்து அந்த வெள்ளை எள்ளு தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதுவும் ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ அந்த அரிசி ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு போடுற அந்த அரிசி வெந்துருச்சு. ஸோ வெந்ததும் இதிலேருந்து எடுத்து அதில் ஒரு லேயர் மாதிரியாக போட்டுக்கிட்டாங்க.
விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 3/4 கப் அளவு தண்ணி வந்து மேலே அந்த வேக வச்ச தண்ணியவே எடுத்து ஊற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி புதினா இலை, அப்புறம் வந்து பாலில் வந்துட்டு ஒரு 1/4 கப் பாலில் வந்துட்டு நம்ம குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் கலருக்காக. அதுக்கப்புறம் மேலே ஃப்ரைட் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடையில் வாங்கின ஃப்ரைட் ஆனியன் தான், அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணிக்கு. அப்புறம் கொஞ்சமாக நெய் இதெல்லாம் மேலே ஊற்றிட்டு தம் போட்டாங்க. இங்கிட்டு வந்து கத்திரிக்காய் கொச்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டேன். அங்கே பசங்களுக்கு மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ மேட்ச் நான் அது முடியும் போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் போட்டுருவாங்க, எல்லா பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ மெசேஜ் போடாமல் இருந்தது. அதுக்குள்ளே நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே அங்கனுக்குள்ளே அந்த ரொம்ப நடக்க வந்து ஒரு ட்ரையல் போச்சு. ஆனால் தனியாக போக எங்களுக்கு பயமாக இருந்தது. அதனால் அந்த பார்க்கிங் ஏரியாலேயே வந்துட்டு நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு. இங்கே வந்துட்டு பிரியாணிக்கு வந்து 29 மினிட்ஸ் மேலே வெயிட்டு, அந்த பாத்திரத்தை மூடி வெயிட் வச்சுட்டு 29 மினிட்ஸ் வந்து தம் போட்டாங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த தம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வீடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. பாத்திரம் நான் ஆல்ரெடி விலக்கி வச்சுட்டு போயிட்டேன், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ வீடை மட்டும் அங்கங்கே நம்ம திங்ஸை எடுத்து வச்சுட்டு நாங்கள் அந்த தேங்க்ஸ் கிவிங்கில் வந்துட்டு ரோபோ வேக்யூம் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம திங்ஸு கீழே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து வேக்யூம் போட்டு மாப் போட்டுரும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி அன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆன் பண்ணி விட்டாங்க. இது வந்து பிரியாணிக்கும் தம் ரெடி ஆகிடுச்சு. 29 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எடுத்து பார்த்தாங்க, செமையாக வந்திருந்தது. ஆக்சுவலாக முந்தின வாரம் ஒருக்கா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க. அதை விட இந்த டைம் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கும் அந்த லுக்கும் நல்லா இருந்தது, உதிரியாக வந்து பிரியாணி. அப்புறம் வந்து ஹரி வந்து பவுலிங் நல்லா பண்ணுவான், பேட்டிங் விட பவுலிங் ரொம்ப நல்லா பண்ணுவான். ஸோ அவன் பண்ணுறதை அப்படியே பார்த்துட்டு அவனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம். சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணியும் ரெடி, கத்திரிக்காய் கொச்சும் ரெடி, எக்கும் வேக வச்சது ஆல்மோஸ்ட் ரெடி. ப்ரான் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுன்னு போயிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதே மாதிரி 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை, ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரான் நல்லா ஏர் ஃப்ரை அந்த இது ஆகிருக்கிறது. ஸோ பட்டர் மட்டும் அப்பப்போ திருப்பி போட்டு, ஒரு டைம் மட்டும் திருப்பி போட்டு பட்டர் மட்டும் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏர் ஃப்ரையில் பண்ணுற ப்ரான். என்னோடய பசங்க மேக்ஸிமம் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ கால் பண்ணி எனக்கு கேட்டார், மேட்ச் முடிஞ்சிருச்சா, பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னும் டைம் ஆகும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால் அவங்க ப்ரான் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்பப்போ அப்படி ஒவ்வொரு டைமாக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிடு ஒரு வாய் பிரியாணிப்பா, யம்மியா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். கரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா சைடு நல்லா இருட்டிக்கிட்டு வந்தது, மேகம்லாம் அப்படியே கருப்பாகி மழை அப்படியே வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் வரும்போது பேசிகிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்கள போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி, எக்ஸ்ட்ரா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. அப்புறம் வீடும் க்ளீனாக இருந்ததா, அப்புறம் நமக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப பசி வேறு ஹரிக்கும். அதனால் வந்த வேலையாக வந்து பிரியாணி வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பசங்களுக்கும் வந்துட்டு அவங்களாம் சாப்பிட சொன்னால் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிக்கும் ஆதிரனுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளேட்டில் வச்சு 2 பேருக்கும் ஊட்டி விட்டாங்க.
ஸோ பசங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டு பாடான்னு சோஃபாவில் உட்காந்துருந்தோம். வெளியே நல்லா மழை விழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து வின்டர் டைமெல்லாம் முடிஞ்சு வர ஃபஸ்ட்டு மழை அது. வின்டர் டைம்லலாம் எந்த மழையும் இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழித்து நல்லா மழை பெஞ்சது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.